எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்டி சென்சஸ். இது வந்து நான் ஒரு முழுசான ஒரு விளக்கத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே இது ஒரு முழு வீடியோவை நான் எடுத்து போட்டுறேன். எஸ்டி சென்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துடலாம். இப்போ இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி, ஒரு கேஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு மொழி பேசுகிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து அவங்க பிரிஞ்சு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பிரிஞ்சிருந்தாலும் இந்தியாக்குள்ளே இருக்கும்போது எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடு அரசு மூலியமாக வந்து நிறைய வந்து நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு போய் சேர்ந்துருது. இந்த எஸ்டி பீப்புளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போய் சேராமையே இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க முதல்லேருந்தே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே நலிவடைந்து இருக்கிறதால அவங்களுக்கு கொடுக்காம நிறைய விஷயங்களை ஏமாற்றிடுறாங்க. ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தைரியமாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் போயிட்டு அவங்க கேட்குறது கிடையாது. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து அரசின் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் எப்படி இருக்குது, அதாவது மருத்துவம், போக்குவரத்து, கல்வி அறிவு, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கிது, எந்த அளவுக்கு வந்து அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம ஒரு சென்சஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி சென்சஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாலண்டியர்ஸை தான் ஈடுபடுத்தியிருக்காங்க. ஒரு பிளாக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 10 பேர் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான பீப்புள் இருந்தாங்கன்னா ஒரு 15 பேர் 20 பேர் அப்படி வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒர்க் பண்ண போகிறது நம்மளுடைய வாலண்டியர்ஸ் தான். இதுக்கு வந்து சம்பளம்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போது ஒரு குடும்பத்துக்கு நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோன்னா 2 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி இருக்குது. ஒன்று வந்து ஹேபிடேஷன், ரெண்டாவது வந்து ஹவுஸ் ஹோல்டு. இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்தோன்னா ஒரு என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 90 தராங்க. ரூ. 90 ப்ளஸ் வந்து பெட்ரோல் அலவன்சஸ் வந்து தராங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 5, 6 ஃபேமிலி எடுத்தாலே போதும். ஸோ அதுக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து ரூ. 100 அவங்க வந்து தராங்க. ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரூ. 90. அப்போ ஒரு ஃபேமிலிக்கு ரூ. 90னா நீங்கள் அங்கே ஒரு 5 ஃபேமிலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 9, 5 45, 450 ப்ளஸ் வந்து இது ஒரு 100. அப்போ வந்து 550 வந்து அன்றைக்கி உங்களுக்கான ஒரு சேலரியாக வந்து இருக்கும். ஸோ இந்த சேலரி வந்து எப்போ கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த எல்லா சென்சஸும் எடுத்து முடித்த உடனே அவங்க வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சேலரி டீட்டெயில்ஸ். நம்மளுடைய ஒர்க் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இதுக்காக வந்து தனியாக ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்போடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்வே சிடிஓ கலெக்ட் அப்படின்ற ஒரு ஆப் தான். இப்போது அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக நான் வந்து ஏன் வீடியோ போடலன்னு பார்த்திங்கன்னா, அந்த டேட்டாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரகசியமாக வச்சுக்கணும், இதை வந்து யாருக்குமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வீடியோவாக எடுத்து போட்டு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் மேலோட்டமாக உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். இல்லைனா கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவே நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து நான் அப்படியே மேலோட்டமாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வந்து இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்ட உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் நேம், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இப்படின்ற ஒரு 3 விஷயம் வந்து கேட்கும். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எஸ்டி சென்சஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு, யூசர் ஐடி, சர்வர் நேம் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் இது வந்து ரகசியமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எஸ்டி சென்சஸில் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் எஸ்டி சென்சஸ்னு டைப் பண்ணி உங்கள் நேமு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ரகசியமாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஐடியை வந்து அவங்க போட்ட உடனே பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போயிட்ட உடனே ஒரு சிலருக்கு வந்து இந்த இடத்துல வந்து உள்ளே போகாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபோன் வந்து ஓல்டு வெர்ஷனுக்கெலாம் வந்து சப்போர்ட் ஆகலை. ஸோ வந்து நியூ வெர்ஷனாக இருந்தால் அப்படியே அப்டேட் ஆகி ஓகே ஃபார்ம் வந்து வெளியே வந்துடுது. அவங்க யூஸ் பண்ணி ஃபார்ம்ஸ்லாம் போட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ஓல்டு வெர்ஷனாக இருக்கிற, அதாவது 12 வெர்ஷன் வந்து 12 கீழே இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பின் நம்பர் கேட்குது.
பின்னு ப்ளஸ் வந்து ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் லாக் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஃபோனில் போட்டால் மட்டும்தான் இந்த சர்வீஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஆப் ஒர்க் ஆகாதவங்கலாம் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு ஐடிலாம் அவங்க வந்து பாஸ்வேர்டோ பேட்டர்னோ ஏதோ போய்ட்டு செட்டிங்ஸில் போய் போட்டு அவங்க ஓகே பண்ணி இப்போ வந்து ஃபார்ம்ஸ் உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்வர் நேம் இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து பேக் வந்துடணும். பேக் வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கெட் ஃபில் ஃபார்ம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது மூலிமா வந்து நம்ம வந்து கெட் பிளாங்க் ஃபார்ம்லேருந்து நம்ம 2 ஃபார்ம், அதாவது ஹேபிடேஷன், ஹவுஸ் ஹோல்டு அப்படின்ற 2 ஃபார்ம் வாங்கி அதை வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து ஸ்டேட்டுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சர்வேவும் இந்த மாதிரி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சர்வேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேபிடேஷன் ப்ளஸ் வந்து ஹவுஸ் ஹோல்டு இது 2மே இருந்தால் தான் ஒரு சர்வே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ வந்து இது மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 90 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முறையில் தான் நம்ம சர்வே எடுக்கணும். இதுக்கான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே வந்து வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைனிங்கில் கண்டிப்பாக எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் சிக்கன் பிரியாணி தரணும் அப்படின்றதையும் வந்து நம்ம இளம் பகவத் ஐயா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைனிங்கில் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். கற்றுட்டு நம்மளுடைய ஜாபை வந்து பெஸ்ட்டாக செய்ய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஆப் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால், ஏதாச்சும் என்ட்ரியில் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே கமெண்ட் நிறையவே பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும்னா கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.